வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அவுரி இலையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னங்க கேள்விப்படாத பேராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம் முன்னோர்கள் பயன்படுத்தி நாம் மறந்த இயற்கை மருத்துவ முறை ஒன்றான அவுரி, அதோட முக்கியத்துவம் பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். இதை பொதுவாக வெப்பமண்டல பகுதிகளில் ஆப்பிரிக்காவில் நம்மால் பார்க்க முடியும். பட் எங்கு தோன்றியது என்பது சரியாக தெரியலை. இன்னும் சில நிறம் தரும் பொருள் பயன்பாட்டில் இது பயன்படுத்தப்படுது. ஏறத்தாழ சுமார் 2 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியதாக இருக்குது. வானிலையின் சூழ்நிலைக்கு ஏற்ப இப்புதர் செடியானது ஆண்டு தாவரம் அல்லது ஈராண்டு தாவரம் அல்லது நிலையான தாவரமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இதன் இலை வெளிரிய பச்சை நிறத்துடன் கூட்டிலையாக காணப்படும். பூ ஆனது நீலம் கலந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இலைகளை நீரில் ஊற வைத்து புளிக்க செய்து சாயம் எடுக்கப்படுகிறது. நம் நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதியாகும் வரும் பயிர்களில் அவுரி முக்கிய இடத்தை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அவுரியானது தமிழ்நாட்டில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக விளைவிக்கப்படுவதால் திருநெல்வேலி சென்னா என்றும் அழைக்கப்படுகிறது. கசப்பு சுவை, வெப்பத்தன்மை, காரப்பண்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கு. அவுரி சிறிய செடி வகையை சார்ந்தது. வேர் மற்றும் இலையானது கூந்தல் தைலம் தயாரிப்பதற்கும் கூந்தலின் நிலம் மாற்றியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. புதர் செடியை போல அடர்த்தியாக இருக்கும் அவுரியின் இலை மற்றும் வேர் மருத்துவ பயனை கொண்டதாக கருதப்படுகிறது. இந்திய மருத்துவத்தில் பயன்படும் தாது பொருளை சுத்தம் செய்வதற்கு இது மிகச்சிறந்த தாவரமாக உபயோகப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. மற்றும் ஆயுர்வேதத்தில் இந்த அவுரியின் பயன்பாடு முதன்மை இடத்தை பிடிக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அவுரியின் மறுபெயரில் நீலி என்று சமஸ்கிருதத்திலும் சென்னா என்று ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகிறது. இந்த அவுரியை நாம் எடுக்கிறதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு முழுசாக பார்த்துடலாம் வாங்க. மலச்சிக்கலை சரி செய்வதுடன் மட்டுமல்லாமல் கல்லீரலுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் தலைமுடி, சருமம், உடல் உறுப்புகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் அல்லாது மூலத்தை சரி செய்யும் தன்மையும் இந்த அவுரி இலைக்கு உண்டு. மேலும் அவுரி காயானது மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மை கொண்டதாக இருக்குது. மாலைக்கண் நோய் சரி செய்யும் தன்மையும் இந்த அவுரிக்கு உண்டு. புத்துணர்வு அளிக்கும் மருந்தாக பார்க்கப்படுகிறது. விஷம், முறிவு, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனையை சரி செய்ய வல்லது. மேலும் வயிற்றுப்புழுவை கொல்லும் தன்மை கொண்டதாக இருக்குது. நாய்க்கொடி விஷம் குணமாக இந்த அவுரி பயன்படுத்தப்படுது. மருத்துவ மூலிகையில் இதன் பங்கு இன்றியமையாதது. காணாக்கடி, ஒவ்வாமை, தோல் நோய் போன்றவற்றை சரி செய்யும் தன்மை கொண்டதாக இந்த அவுரி இலை பார்க்கப்படுகிறது. மஞ்சக்காமலை சரி செய்யும் தன்மையும் இந்த அவுரி இலைக்கு உண்டு அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இதன் பங்கு இன்றியமையாதது. உடல் உறுப்புகளுக்கு நன்மை தர வல்லது. மேலும் சருமத்தை காக்கும் வல்லமை இந்த அவுரிக்கு உண்டு. தலைமுடிக்கு பெஸ்ட் மெடிசன் சொன்னால் அது மிகையாகாது. கல்லீரல் பாதுகாப்பில் முதன்மை அளிக்கிறது. நஞ்சை முறித்து ஆயிலை கூட்டும் சக்தி இந்த அவுரி இலைக்கு உண்டு. அஜீர்ண கோளாறை நீக்கி வயிறை சுத்தமாக்க வல்லது. கீழ்வாதத்தை சரி செய்யும் தன்மையும் வாய்வு தொல்லையை சரி செய்யும் தன்மையும் இந்த அவுரி இலைக்கு உண்டு. தீயினால் உண்டாகும் கொப்பளத்தை சரி செய்யும் தன்மையும் இந்த அவுரி இலைக்கு உண்டு. கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனையை சரி செய்ய வல்லது. கூந்தல் வளர்ச்சி மட்டும் அல்லாது கூந்தலுக்கான தைலம் தயாரிப்பதிலும் இந்த அவுரியின் வேர் மற்றும் இலை பயன்படுத்தப்படுகிறது. நீலி பிருங்காதி, நீலின் யாதி கிருதம், நீலி காதி போன்ற தைலங்கள் தயாரிப்பதில் இந்த அவுரி இலையின் பங்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. நிறம் தரும் பொருளாகவும் பயன்பாட்டில் உள்ளது. நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற அழியா சொத்தான மற்றும் நாம் மறந்த இந்த அவுரியின் முக்கியத்துவத்தை இதுவரை நாம் அறியாவிட்டாலும் இனியும் இதன் பயன்பாடு தெரிந்து கொண்டு முறைப்படி கையாண்டு வளமோடு வாழணும்னு இயற்கை முறையை நாம் காப்போம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.